ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து அனுஜா. நான் வந்து ஒரு பி கிராஜுவேட். நான் வந்து நம்ம ஸ்கோரிசி அகாடமியில் வந்து ரீசனிங் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் ரீசனிங் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் தான் எடுக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னோட ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 25 டாபிக்ஸ் தாங்க இருக்குது. ஸோ எக்ஸாமில் வந்து இதை தாண்டி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம அந்த 25 டாபிக்ஸுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ மற்ற டாபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் மார்க் எடுக்கிற ஒரே செக்ஷன் வந்து ரீசனிங் தான். ஸோ நம்ம அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம வந்து ஃபுல் மார்க் அதில் வந்து எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அது எப்போ ஈஸி அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 5 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே அந்த 5 ஹவர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் அதிக நேரம் படிச்சுட்டு ஒரு நாள் கம்மி நேரம் படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ரெகுலராக ஒரு நாள் கூட சண்டே சாட்டர்டே அப்படி எந்த மாதிரி லீவும் விடாமல் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் அது ரீசனிங்கில் வந்து இருக்கிற 25 டாபிக்ஸுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, நிறைய எக்ஸாமுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரயில்வே எக்ஸாம், அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ரீசனிங் வந்து இந்த 25 டாபிக்ஸ்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கிறத நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்து நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஆல் தி வெரி பெஸ்ட்.